சரி, இதெல்லாம் வந்துடுச்சுங்க. கேள்வி இப்போ கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வந்துடும். இந்த ஜாதகர் மன்னரா, மன்னரை உருவாக்குபவரா அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்து வந்துடும். இப்போ ஒரு நல்ல ஒரு யோகியின் திசை போகுது. ஆனால் புக்தின்ற ஒரு விஷயம், இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35% பார்த்தீங்கன்னா தசாநாதனுடைய வேலையாகவும், 50% புக்திநாதனின் வேலையாகவும், மீதி இருக்க 15% பார்த்தீங்கன்னா அந்தரம், பிரத்யந்தரம், கோச்சார பலனின் வேலையாகவும் ஒரு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா யோகியின் தசை நல்லாவே இருக்குது, புக்தி பார்த்தீங்கன்னா ராகு புக்தி நல்லாவே இருக்குது. ஆனாலும் இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லப்படுற யார் இருக்கா, கடக லக்னம், அந்த லக்னத்துக்கு லக்ன ஆரம்ப முனையே அந்த ஜாதகர் வாங்கி வந்த ஒரு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பதம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த புதன் அப்படிங்கிற புதன் பகவான், அரசியல் புகழ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரிய பகவான், அடுத்து பொதுஜன தொடர்புன்னு சொல்லப்படுற சனி பகவான், இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜோதிடத்தில் பல விதியம் இருக்குது, விதிவிலக்கம் இருக்குது. எதனால் ஒரு ஜாதகர் எல்லாம் இருந்தும் ஒரு சில விஷயத்தில் ஒரு சிறு சிறு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு முன்னேறி போக முடியாமல் ஒரு தடைக்கல்லாக ஒரு விஷயம் ஏன் வந்து நிற்கிது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் புதனும் உட்காந்துருக்கு, சனி பகவானும் இருக்கார், சூரிய பகவானும் இருக்கார். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்போது ராகுடைய நட்சத்திரம்.